அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள். அரசன் மீது மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவில் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாரும் நடத்தியவன் தமிழ் பெயரை மாற்றி வடமொழி பெயரை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? ராஜராஜ சோழனை வம்பில் இருக்கும் தலித்தியவாதிகள் பாத்துட்டீங்களா? அதாவது ராஜராஜ சோழன் வந்து எங்க நிலத்தை புடுங்கிக்கிட்டாரு, பார்ப்பனை அடிவருடியா இருந்தாரு, சமஸ்கிருதத்தை திணிச்சாரு அப்படின்னு சொல்லி தன்னோட வன்மங்களை பூரா அண்ணன் திருமாவளவர்களுக்கு கொடுத்திருக்காரு. இது தலித்தியவாதியுடைய மனநோய். ஏன்னா சமீபத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரஞ்சித் அவர்கள் வந்து இப்படிதான் பேசி எங்க நிலத்தை புடிங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசி போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு வந்தாரு. இப்ப அண்ணனும் மன்னிப்பு கேட்கதான் போறாரு. அதாவதுங்க, ராஜராஜ சோழன் வந்து பார்ப்பனர்களுக்கு நிலத்தை கொடுத்தாரு, ஆனா அவர்களுக்கு வரி விதிச்சாரு. மற்ற தமிழ் சமூக மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஓதுவார்களுக்கு நிலங்களை தானமா கொடுத்துருக்காரு. மங்களம் அந்த இசைப்பாடல்களுக்கு மங்களத்துக்கு காணியமே இருக்கு. அது ஒவ்வொரு காணியத்துக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பேரு. அந்த மாதிரி தேவரடியார்கள் அவங்களுக்கு அந்த தானம் கொடுத்துருக்காங்க. இப்படி பல பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க அவங்க காலத்துல. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பனர் கொடுத்தது மட்டும்தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த தேவதாசி தேவரடியார் முறையை வந்து குழப்பாங்க. தேவரடியார் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்தது. அது கோயிலுக்கு தொண்டுலி செய்யக்கூடியது, இறைவனுக்கு தொண்டுலி செய்யக்கூடியது. ஆனா தேவதாசி முறை என்பது பிற்காலத்தில் விஜயநகர காலத்துக்கு வந்தது. அதே மாதிரிதான் ராஜராஜ சோழன் காலத்து தமிழ் ஓதுவார்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு முழுக்க முழுக்க முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அவரோட கல்வெட்டுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு, தமிழ தானே கல்வெட்டு பண்ணிருக்கு, சமஸ்கிருத கல்வெட்டு பண்ணி வச்சிருக்கானா. ஆண்டார் நம்பின் மூலமா வந்து அதை அவங்க அம்மை அவங்க தங்கை குந்தவி பிராட்டி கேட்க தேவாரத்தின் திருவாசகத்தையும் மீட்டுறக்கம் பண்ணதாரு ராஜராஜ சோழன் தானே, இல்ல உங்க பெரியார் வந்து மீட்டுறக்கம் பண்ணாரா? அவரு மலத்தை திருக்குறளை மலம் சொன்னவரை உங்களுக்கு தந்தை ஆயிடுவாரு, தமிழை மீட்டுறக்கம் பண்ணவர் சாதி வரியாரு, தமிழுக்கு எதிரான ஆயிடுவாரு. என்னையா உங்க பிரச்சனை? இங்க ராஜராஜ சோழன் வந்து தன்னோட நிலத்தை பிடிக்கிட்டு பேச முடியும் உங்களால, இங்க அண்ணா அறிவாலயம் பஞ்சம் நிலத்திற்கு சொல்லி பேச முடியல. ராஜராஜ சோழன் சாதி வரி பேச முடிஞ்ச உங்களால இங்க பொது தொகுதி ஆசைப்படலாம் கேட்டவரை உங்களால பேச முடியல. இங்க வந்து சமஸ்கிருதத்தை திணிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவரை இங்க வந்து உங்களுக்கு தமிழ் மொழி ஒரு சனியே, தமிழ் மொழியை வீட்டுல பேசாத, திருக்குறள் ஒரு மலம் சொன்னவரை நீங்க புரட்சியாளர் உங்க தந்தையா கொண்டாடுவீங்க. என்ன உங்க மனநோய்? அப்புறம் பார்த்தா ராஜராஜ சோழன் என்பது வந்து தமிழ் பேரா? சரி, இப்ப ராஜராஜ சோழன் தமிழ் ரால ஆரம்பிக்க தமிழ் பேர், அதுக்கு என்ன இப்ப? சரி, ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பேர் இல்ல, தமிழ்ல வந்து ராண ஆரம்பிக்கும். உண்மையான பேர் ராஜராஜ சோழன் உண்மையான பேர் என்ன? அருண்மொழி தேவர். அது எந்த வரலாறும் படிக்கிறது இல்லை. மற்றவர்கள் அவர் கொடுத்த பட்டம் ராஜராஜ சோழன் என்பது. ஏதாச்சும் ஒண்ணு உளர வேண்டியது வன்மத்துல. அப்படி பார்த்தா உங்க அப்பா ராமசாமி என்ன சமஸ்கிருத அடிவருடியா? இல்ல தமிழகத்தினுடைய புரட்சியாளர் அறியப்பட்ட பெரியார் வந்து அவருடைய பேர் ராமசாமி, அவரு பார்ப்பன அடிவருடியா? அல்லது கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அம்பேத்கர் இதெல்லாம் வந்து தமிழ் பேர்களா? இல்ல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய பேர்கள் ஆளு சானாவாசி எல்லாம் தமிழ் பேரா? என்ன சொல்ல வாரீங்க இப்ப இதன் மூலம்? நீங்க போனதை முத்துக்குமாருடைய நினைவேந்தலுக்கு, அங்க போயிட்டு அங்க போய் பேச வேண்டியதுக்கும் நீங்க ராஜராஜ சோழன் பத்தி என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆண்ட பரம்பரை இருக்கிறவன் பேசுனியா? ஆண்ட பரம்பரை இருக்கிறவன் வரலாறு பேசுனியா? நான் என்ன சொல்றேன், ஆண்ட பரம்பரை பேசக்கூடாதுன்றது ஒரு வரலாற்று அழிப்பு தாங்க. அவன் ஆண்டிருக்கான் பேசுறியான், நீ ஆண்டுதான் நீ பேசு. அவனை பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்களை யாரும் கொடுத்தவன் எவனும் சிறுமதியம் படுத்தக்கூடாது. எவனையும் பெருமையா அவன் பேசிக்கலாம். எங்க அப்பாவை நான் பத்தி பெருமையா பேசிக்கலாம், உங்க அப்பா பத்தி சிறுமதியம் பேசக்கூடாது. இது என்ன கால கொடுமையா இருக்கு? நம்ம கிராமத்தை சொல்லுவாங்கல்ல, அடுத்துட்டு காரி ஆம்பளை பிள்ளை பத்துக்கிட்டான்னு இடுப்பு எழுத்துட்ட கால இடுப்புல செத்தான்னு, அந்த கதையா இருக்கு. அதனாலதாங்க இப்படி முடியும். முத்துக்குமாருக்கு நினைவேந்தலும் பண்ண முடியும், தொப்புள் கொடி உறவுகளை கொண்டவரோட கூட்டணியும் கட்சிகளும் முடியும். இதெல்லாம் என்ன இதோ உங்க இது ஏதோ ஒண்ணு ஓடுது. சீமானை ஏத்துக்கிட்டு இருந்த மக்கள், ராமதாஸ் ஏத்துக்கிட்ட மக்கள் என்னை ஏத்துக்கிறவே மாட்டாங்க, எனக்கு சாதியாவே பாக்குறாங்க. ஏயா நீ ஜாதி வரின்னா ஜாதி வரின்னு சொல்ல முடியும்? நீ இப்ப மேலூர்ல வந்து உங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை நிக்கிறீங்க. இப்ப ராமபிரகாச வந்து பிரச்சனை ஆறு பண்ணா இந்த இன்னைக்கு முருகேசன் அப்படின்றத வந்து உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டேங்க, பதுங்கிக்கிறீங்க. கேட்டா நாங்க புரட்சியாளர்கள், சமூக நீதி காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. 10 கேஸ் வாங்கு, அடங்க மாதிரி அத்துமீறி சொல்லி மாமூல் வேட்டை பண்றது, ஹெலிகாப்டர்ல போய் ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு போய் மாமூல் வேஷம் பண்றது, இடத்த புடுங்குறது, கேட்டா என்னாச்சும் கேட்டா ஜாதி சொல்லி திட்டான்னு சொல்லி ஜாதி பண்ணி ஒளிஞ்சுக்கிறது, இந்த கூத்ததான் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி மக்கள் உங்களை ஏத்துக்குருவாங்க? இதுல ஒப்பாரு கொள்கை கோட்பாட்டம் தான் ஏத்துக்கிற போறாங்க. இது வந்து தொடர்ந்து இதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல சொல்றீங்களே நான் ராஜராஜ சோழன் வாரிசு அப்படின்னு தேவர் சொல்றீங்க, வன்னியர் சொல்றீங்க, தேவேந்திரர் சொல்றீங்க, முத்தரையர் எல்லாம் சொல்றீங்களே, இதுக்கு ஒரு கண்டனம் சொல்லுங்க. யாரு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க நீங்க? இப்ப தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ராஜராஜ சோழன் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை விட்டுருங்க. இப்ப இவர் என்ன சொல்ல வர, இதே வந்து சமீபத்துல ஐயா இவர் துரைமுருகன் அவர் வந்து
ராஜராஜ சோழனாக ஸ்டாலினும் ராஜேந்திரனாக உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி ஜாதி வெறியனாகிய ராஜராஜ சோழனை நீங்கள் எங்கள் சமூக நீதி தலைவர் ஸ்டாலினோட ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கணும்ல. இல்ல ஐயா சேகர் சொன்னார்ல, ராஜராஜ சோழனின் ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார், அவரும் வந்து ஆன்மீக ஆட்சி நடத்தினார், இவரும் வந்து 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தி ஆன்மீக ஆட்சி நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த மாதிரி பேசும்போது சும்மா இருந்தீங்க. யார் உண்மையான பார்ப்பன அடிவரடி? பிராமணனை ஒரு பிரசாந்த் கிஷோன்ற பிராமண கூட வந்து 300 கோடிக்கு தேர்தல் வந்து சொந்த அறிவில்லாம இருக்கிற இவரா அவரா? என்னங்க பேச வரீங்க? குடியரசு தேர்தலில் வந்து இந்த முர்மு அப்படின்ற திரௌபதி முர்மு அப்படின்ற பெண், அவங்க வந்து ஒரு பழங்குடியின பெண். ஆனா இவங்க யாருக்கு தெரியுமா வாக்களிச்சாங்க? எம்பி பூராமே தமிழ் எம்பி எல்லாமே திருமணம் எல்லாமே ஒரு பிராமணருக்கு. அதே மாதிரி இப்ப இவங்க ஒழிச்ச ஜாதி ஒழிப்பு இந்த சுதர்சன் ரெட்டியா அப்படின்ற நின்றாங்க. இவங்க ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு துணை குடியரசுத் தலைவருக்கு, சுதர்சன் ரெட்டின்றவருக்கு ஆதரிக்கிறாங்க, ஜாதி பேரோட நிக்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து சமூக நீதி பாடம் எடுக்கிறாங்க, ஜாதி ஒழிப்பை பத்தி பாடம் எடுக்கிறாங்க. இந்த டுபாகூர் ரயிலாம் நீ ரொம்ப நாளைக்கு ஓடாது. பாருங்க மக்களை, இது போன்ற வாழும் கருணாக்களை அடலம் கண்டு கொள்ளுங்கள். என்னோட கனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.